ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற என்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நவம்பர் மாதம் 1ஆம் தேதி, நவம்பர் முதல் ஞாயிற்றுக்கிழமையும் கூட இந்த நாள் சகல பரிசுத்தவான்களின் திருநாள் என்று திருமறை நாட்காட்டியிலே, திருச்சபை நாட்காட்டியிலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள ஒரு நாள். திருமறை பொறுத்த மட்டிலே நாம் எல்லாருமே பரிசுத்தவான்கள். நம்மை விட்டு கடந்து சென்ற, கர்த்தருக்காக இறையரசுக்காக பணி செய்த அநேக பரிசுத்தவான்கள், எல்லா பரிசுத்தவான்களையும் நினைவு கூறுகின்ற, பரிசுத்தவான்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு சிறப்பான ஒரு நாள். இந்த ஆராதனை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பாராக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஜெபம் பண்ண கடவோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, சகல பரிசுத்தவான்களின் திருநாளாகிய இந்த நாளுக்காக நன்றி. நவம்பர் மாதம் இந்த முதல் நாளுக்காக நன்றி. அன்பின் ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் கிருபையாங்களை பாதுகாத்திரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் பொறுப்படுத்திக் கொள்ளும். பல்வேறு இடங்களிலே இருந்து இணைந்து பங்கு பெறுகின்ற நம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் இந்த கிருபையினால் ஆண்டு கொள்ளும். உங்களுடைய காருண்யங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 351 பாடுவோம். 200 ஆண்டு கீதங்கள் 351, பாமாலை 169, பாமாலை 169, வெள்ளை அங்கி தரித்து சுடர் ஒளி உள்ளோர் யார் என்ற பாடல்.
ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாயிருக்கின்ற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஜெபம் பண்ண கடவோம். ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கின்றோம். கடந்த மாதம் முழுவதும் கிருபையாக நம்மை பாதுகாத்து வழிநடத்திய ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். புதிய மாதத்திலே கர்த்தருடைய கிருபையை சார்ந்து நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளத்தக்கதாக தேவ சமூகத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். இந்த சகல பரிசுத்தவான்களின் திருநாளாகிய இந்த நாளில் பரிசுத்தவான்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ள நாம் பரிசுத்தத்திலே நாம் வாழ நம்மை அர்ப்பணம் செய்வோம். நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்களை தேவ சமூகத்திலே மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று பரிசுத்த வாழ்வில் முன்னேற இந்த ஆராதனை வேளையிலே நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போமாக. பொதுவான பாவ அறிக்கையை நாம் யாவரும் இணைந்து கருத்தை உணர்ந்து நாம் ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆண்டுகளைப் போல இந்த வழிகளை விட்டு வழிவலைந்து போனோம். இறுதி யோசனைகள் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். அது பரிசுத்த கண் விரோதமாய் குற்றம் செய்தோம். சேர்த்தவர்களை செய்யாமல் சேர்த்தகாதவர்களை செய்து வந்தோம். சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனதார்ந்த வாக்குத்ததன்படியே நிர்வாகிக்குள்ள குற்றங்கள் இறங்கும். தப்பிதங்களே அதன் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்த துக்கப்படங்களை சீர்படுத்தும். மிக இறக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகும்படி அந்த தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுடன் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் கிருபை செய்தருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வமுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்த துக்கப்படுகின்ற தம்முடைய ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை அருளிச் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தருணத்தை நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமுள்ளவராய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிறார் ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக.
கர்த்தரை துதியோங்கள். முறை முறையே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 143 சங்கீதம். சங்கீதம் 143. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளிச் செய்யும். சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்திற்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும். என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்துக்கு நீங்களாக்கிவிடும். தயவுசெய்து உட்காருங்கள். புதிய மாதத்தின் முதல் நாள். இந்த நாளிலே 2 சிறப்பு பாடல்களுமே ஸ்தோத்திர பாடல்களாக நாம் பாட இருக்கின்றோம். முதலாவது பாடல் கன்வென்ஷன் கீதங்களிலே 603வது பாடல். கன்வென்ஷன் கீதங்கள் 603, போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய் என்ற பாடல். போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமா. போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமா. ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை. ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை. போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமா. சென்ற நாளினில் சோகமுடன் காத்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். சென்ற நாளினில் சோகமுடன் காத்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். தந்தேன் எந்தனை வந்தேன்
சொந்தமா போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமா. தேவ ஜனத்தின் ஆகாரமாம் மன்னா புசித்து ஜீவித்தாரே. தேவ ஜனத்தின் ஆகாரமாம் மன்னா புசித்து ஜீவித்தாரே. என்றும் ஜீவித்திட கர்த்தரேசுவில் என்றும் வளருவோம். போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமா. தேவ கிருபை தங்கிடவே தேவனை ஆராதிப்போம். தேவ கிருபை தங்கிடவே தேவனை ஆராதிப்போம். உள்ளம் நொறுங்கியே உண்மை மனதுடன் என்றும் தொழுகுவோம். போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமா. தேவ ஆலயம் மகிமையா நிரம்பி தங்கிட ஆராதிப்போம். தேவ ஆலயம் மகிமையா நிரம்பி தங்கிட ஆராதிப்போம். துதி பலியுடன் போற்றி புகழ்ந்துமே சாற்றி ஆராதிப்போம். போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமா. போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமா. ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை. ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை. போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமா. தொடர்ந்து திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனங்கள் முடிய. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனங்கள் முடிய. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். சிலர் மாத்திரம் நித்திரையடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலர் என்று
பேர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தெய்வ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தெய்வ கிருபையை அப்படி செய்தது என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தொடர்ந்து நாம் அமர்ந்தவாறே மற்றொரு சிறப்பு பாடல், கன்வென்ஷன் கீதங்களிலே 27வது பாடல், தோத்திரம் பாடியே போற்றிடுவேன், தேவாதி தேவனே ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன் என்ற பாடல் கன்வென்ஷன் கீதங்களிலே 27வது பாடல். தீரம் பாடியே போற்றிடுவே, தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே என் உள்ளம் தங்கும் அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே என் உள்ளம் தங்கும் அன்பே. தோத்திரம் பாடியே போற்றிடுவே, தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே, ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே. தோத்திரம் பாடியே போற்றிடுவே, தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. ஆதரவான அன்பே, நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே, ஆதரவான அன்பே, நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே, உன்னதமா தேவ அன்பே உள்ளம் கவரும் அன்பே, உன்னதமா தேவ அன்பே உள்ளம் கவரும் அன்பே. தோத்திரம் பாடியே போற்றிடுவே, தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. வாக்கு மாறாத அன்பே, திருவார்த்தையுறுத்தன்னை தேற்றும் அன்பே, வாக்கு மாறாத அன்பே, திருவார்த்தையுரைத்தன்னை தேற்றும் அன்பே, சர்வவல்ல தேவ அன்பே சந்ததம் ஓங்கும் அன்பே, சர்வவல்ல தேவ அன்பே சந்ததம் ஓங்கும் அன்பே. தோத்திரம் பாடியே போற்றிடுவே,
தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். இந்த ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கண்பினால் திருப்பத்து பிறந்தார். கொஞ்ச நாள் காலத்தில் பாடுபட்டு சிறுவரை உண்டு மரித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தள்ளினார். பரமண்டல ஏறி சர்வ பிதாவாகிய தேவனுடைய வலது பாசம் விட்டிருக்கிறார். அவர் உயிரோரி மரித்தோரி ஞாயிற்றுக்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்தவாண்ட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாள். இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் தயவும் உங்களை சூழ்ந்து வழி நடத்துவதாக. எல்லா வருங்கால நன்மைகளையும் ஆண்டுடைய கரத்திலே நீங்கள் பெற்ற மக்களாக இறை நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நாள்தோறும் முன் சென்று உங்களை ஆண்டு கொள்வாராக. பவுலடியார் கொரிந்து சபையார் எழுதிய முதலாம் நிருபம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:3. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். சுவிசேஷத்தின் ஒரு சுருக்கம் இது. இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே நன்மை செய்பவராக சுற்றித் திரிந்தார். வேத வாக்கின்படி அவரை பகைத்தவர்கள், அவர் மீது பொறாமை கொண்டவர்கள் அவரை சிலுவை மரணத்துக்கு கொண்டு செல்கிறார்கள். சிலுவையிலே மரித்த அவர் உயிரோடு எழும்புகிறார். நன்மை செய்பவராக சுற்றித் திரிந்த அவருக்கு சிலுவை மரணம் தகுதியான ஒன்று அல்ல, அது தவறு என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக தேவன் அவரை உயிரோடு எழுப்பி இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற மாசற்ற உன்னதமான அந்த சுவிசேஷத்தை இந்த உலகத்திற்கு அவர் ஈவாக தந்திருக்கிறார். இந்த உன்னதமான சுவிசேஷத்தின் சிறப்பை இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சுவிசேஷத்தின் மேன்மை என்ன? முதலாவது, இந்த சுவிசேஷம் இயேசுவின் மூலமாக நமக்கு தரப்பட்டுள்ள இந்த உன்னதமான நற்செய்தி பாவத்திலே இருந்து விடுதலை தருகின்ற நற்செய்தி. பாவத்தில் இருந்து நம்மை விடுவிக்கின்ற ஒரு நற்செய்தி. பவுலடியார் ரோமாபுரியார்களின் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. நீ யாராயிருந்தாலும் உன்னை ரட்சிக்க வல்லது சுவிசேஷம். அது கிரேக்கரோ யூதரோ யாராக இருக்கட்டும், எல்லாரும் ரட்சிக்க வல்லமை உடையது. அத்தனை கண்டங்களில் வசிக்கின்ற அத்தனை இன மக்களையும் ரட்சிக்க சுவிசேஷம் வல்லமை உள்ளது. 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மணில் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. குழியிலே இருந்து சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்ட அனுபவம். சிறு வயதில் நான் விளையாடும்போது இப்படிப்பட்ட குழிகளுக்குள்ளே விழுந்திருப்போம். எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? அப்போ அதிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டு பிற்பாடு நாம் நல்ல மேலெல்லாம் கழுவியை எடுத்து சுத்திகரிக்கிறது, இது சாதாரணமாக சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவம். பாவத்தில் விடுகின்ற மனிதனையும் ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார். தூக்கி எடுக்கிறது மட்டுமல்ல,
அங்கே என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி. அப்போ நம்மை பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கின்ற ஆண்டவர் நம்மை கன்மலையின் மேல் நிறுத்துகிறார். மட்டுமல்ல, 3ஆம் வசனம் சொல்லுது, அவர் என் வாயிலே புதுப்பாட்டை கொடுத்தார். நம்ம தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை கொடுத்தார். அப்போ நம்முடைய ஆன்மீக வாழ்விலே தம்முடைய திரு ரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை தூக்கி எடுப்பதும், கன்மலையின் மேல் நம்மை நிறுத்தி நம்மை அடிகளை உறுதிப்படுத்துவதும், நம்முடைய நாவிலே புதுப்பாட்டை தருவதும் சுவிசேஷத்தின் மாபெரும் ஒரு செயலாற்றலாகும். சுவிசேஷம் நம்மை பாவத்திலே இருந்து விடுதலை ஆக்குகிறது. பவுலடியார் இந்த பாவத்தின் விடுதலையை பற்றி சொல்லும்போது அவர் ஒரு வசனத்தை பயன்படுத்துவார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே 2 கொரிந்தியர் 5:17, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருவன் வந்துவிட்டால், கிறிஸ்துவின் மூலமாக பாவம் நீங்க பெற்றால் அவன் என்ன ஆகிறானா? புது சிருஷ்டி ஆகிறான். பழையவைகள் ஒளிந்து போயின. பழைய குணாதிசயம், பழைய வாழ்க்கை முறை எல்லாமே தூர போயிருது. புதிய மனிதனாக புதிய வாழ்க்கை முறையோடு வாழ்கின்ற ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்குது. நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதுங்கிறது, செய்த பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து மன்னிப்பு, மீண்டும் அறிக்கை மன்னிப்பு, அறிக்கை மன்னிப்பு, அப்படி போயிட்டே இருக்கிறதுல ஒரு புதிய வாழ்க்கை முறைக்கு கொண்டு போகுது. புதிய குணாதிசயம், புதிய செயல்பாடு, புதிய அர்ப்பணிப்பு. கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும்போது புதிய சிருஷ்டி ஆகிறோம். கிறிஸ்துவுக்கு முன்பாக 4ஆவது நூற்றாண்டில் வாழ்ந்த புனிதர் அகஸ்டின் அந்த வாழ்க்கையில் இவ்வாறு ஒரு சம்பவம் சொல்லப்படும். புனிதர் அகஸ்டின் அவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவர். நல்ல பக்தி உள்ள ஒரு தாயாருடைய மகனாக வாழ்ந்தவர். ஆனால் பிற்பாடு வாலிபத்திலே அவர் அங்கே தன்னுடைய வேலை நிமித்தமாக பட்டணத்துக்கு போகிறாரு. பட்டணத்துக்கு சென்ற அவர் அங்கே அவர் சகலவிதமான துன்மார்க்கமான காரியங்களில் ஈடுபடுகிறார். துன்மார்க்கத்தின் உச்ச நிலையை எட்டுகிறார். தாயார் அங்கே அவனுடைய கிராமத்தில் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள் மகனுடைய நல்வாழ்வுக்காக. ஆனால் இவர் பாவத்தை பால் போல் பருகி தன்னுடைய வாழ்வை அவர் அமைத்துக் கொள்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா சிறு வயதிலேயே கிறிஸ்தவ சூழ்நிலையை பிறந்து வளர்ந்தவர். தாயார் தனக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள் என்ற செய்தி இதெல்லாம் அவர்களை சிறிய அங்கே எண்ணங்களை ஏற்படுத்துகிறது. எனவே அவர் அங்கே ஒரு போராட்டத்தில் இருக்கிறார். பாவம் நிறைந்த துன்மார்க்கமான வாழ்க்கை, மற்றொரு புறம் மனசாட்சியின் உறுத்தல், வெற்றி கிடைக்கல ஒரு போராட்டத்தில் இருக்கிறார். ஒரு நாளிலே ஒரு பூங்காவிலே அவர் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு சத்தம் கேட்குது. எடுத்து வாசி அப்படின்னு சத்தம். எடுத்து வாசி. அது சிறு பிள்ளையின் குரலாக இருக்குது. ஒரு சிறு பிள்ளை சொல்வதை போல இருக்குது. எடுத்து வாசி. உடனடியாக அவர் அங்கே வீட்டுக்குள்ளே வர்றாரு. வந்து அங்கே வேத புத்தகத்தை திறக்கிறார். திறந்த உடனே அவர் வந்த வார்த்தை ரோமர் 13:13, களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலில் நடப்பவர் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாகி உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று. ரோமர் 13 இந்த கடைசி வசனங்கள் அவர்களே பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. என்னுடைய வாழ்வு தவறான வாழ்வாக சென்று விட்டது. ஆண்டவரை நோக்கிய பயணத்தை விட்டு நான் விலகி நான் இந்த உலக பிரகாரமான மனிதனாக தீமையின் அங்கே காரியங்களை அனுபவித்தவனாக நான் சென்று கொண்டிருக்கிறேன். நான் சீராய் நடக்கணும், சீராயின் வாழ்க்கை அமைச்சுக்கிடணும் என்று அந்த வேளையிலேயே அவர் தீர்மானிக்கிறார். தீர்மானத்தோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு யூட்டர்ன், ஒரு மனம் திரும்புதல் அவர்களை அங்கே நடைபெறுகிறது. இப்போ இயேசுவின் சுவிசேஷம் இல்லையா, அவர்களே ஒரு மாபெரும் மனம் திரும்புதலை பரிசுத்தத்தை ஏற்படுத்துறத நான் பார்க்குறோம்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் சுவிசேஷம் பாவத்திலே இருந்து நமக்கு விடுதலை அளிக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக, இயேசுவின் சுவிசேஷம் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறது. பார்த்துக்கிட்டுங்க. முதலாவது, நம்முடைய துன்மார்க்கமான வாழ்வின் சூழ்நிலை இருந்து சுவிசேஷம் நம்மை விடுதலை ஆக்குகிறது. இரண்டாவதாக, அந்த சுவிசேஷம் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறது. ரோமர் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். சம்பூர்ணமான ஆசீர்வாதம். சுவிசேஷம் என்ன சம்பூர்ணமான ஆசீர்வாதம் கொடுக்குது? அது ஏற்கனவே நான் பார்த்தபடி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்குது. நம்ம மாத்திரமல்ல, நம்முடைய ஆவி, ஆன்மா, சரீரம் அனைத்திலும் அது ஆசீர்வாதத்தை தரும். நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆன்மாவிலே, நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே, நம்முடைய சமுதாயத்திலே எல்லாவற்றும் ஒட்டுமொத்த ஒரு விடுதலை ஆசீர்வாதம். சுவிசேஷங்கிறது அது ஏதோ நம்முடைய ஆலயத்தோடு நம்ம நிறுத்த முடியாது. பார்த்துக்கிடுங்க, அது சமுதாயத்திலே பிரவேசிக்கிறது. ஏனென்றால் சுவிசேஷத்தின் அடிப்படையான தத்துவமே தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட். ஆண்டவருடைய ராஜ்யம். இந்த உலகம் இறையரசாக மாற வேண்டும். பரலோகத்திலே உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அதான் நம்முடைய ஜெபம். இந்த பூ உலகம் மாற்றமடையணும். தனி நபர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயமும் மாற்றமடையணும். ஆதி மிஷனரிகள் அதுக்காக தான் உழைச்சாங்க. அங்கே அப்போஸ்தலர்கள் அதுக்காக தான் பிரயாசப்பட்டாங்க. இயேசுவும் அதற்காகத்தான் அதன் வாழ்வை முழுவதும் அர்ப்பணித்தார். சமுதாயம் மாற்றமடையணும். திருநெல்வேலி மாவட்டத்தில் ரேனியஸ் ஐயா காலத்தில் ஏராளமான சபைகள் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த வரலாறு நமக்கு தெரியும். இந்த பரப்பாடி, நாங்குநேரி அருகாமையில் உள்ள அந்த பரப்பாடியில் அங்கே மக்கள் முதலாவதாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நிகழ்ச்சி எப்படி நடக்குது? அந்த பகுதியில் உள்ள மக்கள் ஜமீன்தாருடைய ஆட்களுக்கு ஏவல் வேலை செய்யணும். ஜமீன்தாருடைய ஆட்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அங்கே வயல் இறக்கணும்னாக்கி இவங்க போய் இலவசமாக வேலை செய்யணும் இல்லையா? அது மாதிரி எந்த சின்ன சின்ன வேலைகள் எதுனாலும் ஜமீன்தாருடைய ஆட்கள் சொல்லிட்டா இவங்க போய் உடனடியாக வேலை செய்யணும், இலவசமாக வேலை செய்யணும். அப்படி வேலை செய்யணுனாக்கி சவுக்கால் அடிப்பாங்க. அப்படி ஒரு முறை இதே அங்கே இவ்வாறு இந்த நிகழ்ச்சி பல காலமாக நடந்து கொண்டே இருக்குது. இந்த நிகழ்வு மக்கள் புழுங்கி கொதித்து போயிருக்கிறாங்க. யார்கிட்ட சொல்ல வழி இல்லை. ஏன்னா வரி வசூல் பண்ணுறவங்களும் அவனுக்கு தானே ஆதரவாக பேசுவாங்க இல்லையா? அவங்களுக்கு பணம் போய் சேருது. அதனால் ஜமீன்தாருடைய ஆட்களுக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க. ஒன்றும் செய்ய முடியல. மிஷினரிகிட்ட போகிறாங்க. அவர் மிஷினரிகிட்ட சென்ற பொழுது அவர் அடுத்த முறை இப்படி இது போல் சூழ்நிலை வரும்போது சொல்லுங்கிறார். அப்போ இப்படி நாளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரலாம் என்று ஒன்று சொல்லப்படுகிறது. அவர் மிஷினரி அங்கே போகிறார். போய் அங்கே கூலியின்றி வேலை செய்ய முடியாது, எங்களுக்கும் வயிறு இருக்கிறது அல்லவா அப்படின்னு மக்கள் கேட்கும்போது சவுக்கு எடுத்து ஜமீன்தாரோடைய ஆள் அடிக்க போகிறான். உடனே இவர் மிஷினரி பின்னால் சவுக்கு அப்படி சுண்டி இழுக்கிறார். இழுத்தன் சவுக்கார அவனை அடிக்கிறார். சவுக்கார அடித்து அங்கே ஒழுங்காக இருந்து கொள், இந்த தவறு செய்யாதே, தவறு, அவர்களும் மனிதர்கள் தான், அவங்களும் சாப்பிடணும், கூலி கொடு, அவர்களை மிருகத்தை போல் அடிக்கக்கூடாது அவர்கிட்ட அவனுக்கு கசையடி கொடுத்து அவர் போதிக்கிறார். அவர் மிஷினரின்னு உடனே அவனால் ஒன்றும் சொல்ல முடியல. வெள்ளைக்காரனுக்கு ஏற்று என்ன பேச, வெள்ளைக்காரன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கானே, அவனை ஏற்று என்ன பேசுவது, அவன் அமைதியாக இருக்கார். மக்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் நமக்கு வேணும் என்று ஏராளமான மக்கள் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள்ங்கிறது அந்த வரலாறு. இப்போ மிஷினரிகள் அன்பையும் தியாகத்தையும் கருணையும் இரக்கத்தையும் போதித்து மக்களை வழிநடத்திருக்காங்க. இந்த மாதிரி சவுக்கையை பிடிச்சு சுண்டி இழுத்து அவனுக்கு சவுக்கடி கொடுத்தும் மக்கள் சுவிசேஷத்திருக்கிறாங்க. ரெண்டு விதமான வரலாறு இருக்குது. அன்பார்ந்தவர்களே, திருநெல்வேலி மாவட்ட வரலாறு இப்படி போகுது. நாகர்கோவில் மாவட்டத்தில் ஒரு வரலாறு இப்படி போகுது. அங்கே உள்ள தாளக்குடிங்கிற ஒரு கிராமம் பார்த்துக்கிடுங்க. அந்த தாளக்குடி கிராமத்தில் அங்கே இதே மாதிரி தான் மக்கள் குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை செய்யணும்.
அதில் கூலி இல்லாமல் வேலை செய்யணும். எல்லாமே அதுதானே. அடிப்படையில் பார்த்தா இந்த சுவிசேஷத்துக்குரிய போராட்டத்துக்கு எதிராக வர்றது பூரா எல்லாமே அந்த பணத்தில் தான் வந்து நிற்கும். பணம் தொடர்பான விஷயத்தில் தான் அந்த பிரச்சனையே வரும். அப்போ மிஷினரிகள் அவங்க நிறைய ஆதிவாசிகள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாக்கி இவன் குறைஞ்ச கூலிக்கு வேலைக்கு வரமாட்டான். அதான் பிரச்சனை. ஆதிவாசிகள் உள்ள இடங்களில் கிறிஸ்தவர்கள் ஊழியம் செய்யறதுக்கு ஏன் பிரச்சனைப்படுத்துகிறாங்க? பிரச்சனைப்படுத்துனா ஆதிவாசிகள் கிடையாது, மற்ற இன மக்கள். ஏன் பிரச்சனைப்படுத்துகிறாங்க? இவர்கள் கிறிஸ்தவன் ஆகிட்டாக்கி நம்மகிட்ட வேலை வரமாட்டான், வேலைக்கு வரமாட்டான், குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலைக்கு வரமாட்டான். அதான் காரணம். இதே தான் அந்த நாளிலும் தாளக்குடிங்கிற கிராமத்தில் அப்போ எல்லாரும் அங்கே ஜமீன்தார் ஆட்கள் சொல்லியாச்சுன்னா வேலைக்கு போகணும். ஒரு பெண் கர்ப்பிணியாக இருக்கிறா, மாடத்தின்ற ஒரு பெண் கர்ப்பிணியாக இருக்கிறா, அவனுக்கு வேலைக்கு போகல. இப்போ ஏன் மாடத்தி வரல? அப்போ கர்ப்பிணியாக இருக்கிறா, கர்ப்பிணியாக இருந்தாலும் வேலை செய்ய மாட்டாளோ, இழுத்துட்டு வா என்று சொல்லி அங்கே ஜமீன்தாருடைய ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னாக்கி அவளை ஒரு பக்கம் ஒரு மாடு பூட்டி இருக்குது, இன்னொரு பக்கம் அவளை அந்த புனைக்காலில் போட்டுறான் இல்லையா. மாடு விழும்போது அந்த ஏரில் ஒரு பக்கம் மாடு, இன்னொரு பக்கம் இந்த மாடத்தி, நீ இழு, இந்த ஏரை நீ தான் இழுக்கணும் என்று அவளை அங்கே மாட்டுக்கு பதிலாக அந்த இடத்துல அவளை பொருத்தியாச்சு. இப்போ அவள் கஷ்டப்பட்டு இழுக்கணும். இழுக்காவிட்டால் மாட்டுக்கு என்ன அடியோ அதே அடி தான் அவளுக்கு. அவள் அங்கே அந்த நாளிலே மாண்டு போனாள். இரத்த சாட்சியின் ரத்தம் திருச்சபையின் வித்துன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மாடத்தியுடைய ரத்தம் அங்கே செயல்பட ஆரம்பிக்குது. அப்போ அந்த பெண்ணுடைய அந்த மரணம் ஒரு பெரிய ஒரு எழுப்புத ஒரு புரட்சி அங்கே ஏற்படுத்துது. எல்லார் மத்தியிலையும் என்ன இப்படி ஒரு கொடுமை என்ற ஒரு சத்தம் அங்கே எழும்ப ஆரம்பிக்குது. ஏற்கனவே அங்கே என்ன அந்த மாவட்டத்தில் எப்படி இருக்குது? எல்லா மாவட்டம் அப்படி தானே, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மட்டும் எல்லா மாவட்டங்களும் அப்படி தான். இன்றளவும் வட இந்தியாவில் சில பகுதிகள் அப்படி இருக்குது. எப்படி? உயர் குலத்தவர்கள் வசிக்கின்ற, உயர் குலத்தவர்னு தங்களை சொல்லிக்கொள்ளுகின்ற மக்கள் வசிக்கின்ற இடத்துல அங்கே செருப்பு போட்டு போகக்கூடாது, அங்கே துண்டு வச்சுருந்தா துண்டை இடுப்பில் கட்டிக்கணும் இல்லையா, இந்த மாதிரி கையை கட்டிக்கணும், இந்த மாதிரி பணிவாக இருக்கிற அடையாளமான காரியத்தெல்லாம் செய்யணும். அப்போ அதெல்லாம் அங்கே இருந்துச்சு. செருப்பு போடக்கூடாது, துண்டை இடுப்பில் கட்டணும். அங்கே முக்கியமான இது, பெண்கள் அங்கே தோல் சீலை அணியக்கூடாது, பெண்கள் மேலே சட்டை அணியக்கூடாது, பெண்கள் மேலே சட்டை அணியக்கூடாது. அப்போ அதான் ஒரு பெரிய கலகம், தோல் சீலை கலகம் என்று சொல்வார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில். இப்போ பெண்களை ஆபாசமாக பார்ப்பதிலே அங்கே ஆசை கொண்ட, வெறி கொண்ட ஆதிக்கவாதிகள், அதுக்கு எதிராக மிஷினரிகள் போராடினாங்க. அந்த போராட்டம் இங்கே மாதிரி சவுக்கு சுண்டி இழுத்து அடிக்கலை. அதுபோல் அவர்கள் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு கொண்டு போனாங்க. நீதிமன்றத்தில் கடைசியாக மிஷினரிகள் எடுத்த பிரயாசம் வெற்றி பெறுது. மிஷினரிகள் தான் அந்த மக்கள் நாகரிகமாக எல்லா குலத்து வர மாதிரி ஏழை எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட பெண்களும் அவர்களும் கண்ணியத்தோடு உடை அணியலாம்ங்கிற தீர்ப்பை மிஷினரிகள் தான் பெற்றுக் கொடுத்தார்கள். அன்பார்ந்த சகோதர சுவிசேஷங்கிறது ஏதோ கோயிலுக்குள்ளே சொல்கிற ஒரு விஷயம் மாத்திரம் அல்ல, சமுதாயத்திலே விடுதலை கொடுக்கிற ஒரு சுவிசேஷம். அது ஆப்பிரிக்க தேசமாக இருக்கட்டும், தென் அமெரிக்க தேசமாக இருக்கட்டும், எந்த தேசமாக இருக்கட்டும், எல்லா ஆசியா நாடுகளாக இருக்கட்டும், சுவிசேஷம் சென்ற இடத்திலெல்லாம் விடுதலை கொடுத்தது. சுவிசேஷம் எங்கேயாவது யாரையாவது அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்கி இருக்குதா? இயேசு நற்செய்தி யாரையும் அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்கியதே கிடையாது. அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை விடுதலை ஆக்கியிருக்கிறது சுவிசேஷம், பூர்ணமான சுவிசேஷம். முதலாவது இயேசு நற்செய்திங்கிறது பாவத்திலே இருந்து நமக்கு விடுதலை தருகின்ற நற்செய்தி. இரண்டாவது அது சம்பூர்ணமாக நம்மை ஆசீர்வதிக்கின்ற நற்செய்தி. சம்பூர்ணங்கிறது நம்முடைய ஆவி ஆன்மா மட்டுமல்ல, நம்முடைய முழு ஆழ்த்தத்துவத்திலும் சமுதாயத்திலும் விடுதலை கொடுக்கின்ற நற்செய்தி. மூன்றாவது இந்த நற்செய்தி நம்மை ஸ்திரப்படுத்துகின்ற நற்செய்தி. ரோமர் 16:26, ரோமர் 16:26, இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷன்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும், என் சுவிசேஷன்படி உங்களை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார். சுவிசேஷம் நம்மை ஸ்திரப்படுத்துது. பார்த்துக்கிடுங்க, நாம அலசடிப்பட்டு அங்குமிங்குமா அலைகின்ற மக்களாக இல்லாதபடி நம்மை உறுதிப்படுத்துது. லூக்கா 22:32
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவிட்ட சொல்வார், பேதுருவே, சீமோனே, பிசாசானவன் உன்னை சொலகளை வச்சு கோதுமை படைக்கிற மாதிரி படைக்கவன் அங்கே நினைக்கிறான். நீ எச்சரிக்கையாக இருந்து முதலாவது உன்னை ஸ்திரப்படுத்தி பிற்பாடு உன் சகோதரை ஸ்திரப்படுத்தும்பார். உன்னை ஸ்திரப்படுத்து, பிற்பாடு உன் சகோதரி ஸ்திரப்படுத்து. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளவினால் படைப்பது போல சாத்தான் உங்களை படைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து. லூக்கா 22:31-32. அன்பா அந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். சாத்தான் நாம் நம்முடைய அலைக்கழிக்கப்பட்டவர்களாக நாம் அங்கே வாழ வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். சுவிசேஷம் நம்மை ஸ்திரப்படுத்துகிறது. இயேசுவின் சுவிசேஷம் நம்மை ஸ்திரப்படுத்த வல்லமை உள்ளது. 1 கொரிந்தியர் 1:8 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1:8 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கடவுள் நம்மை முடிவு பரியந்தம் ஸ்திரப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறாரு. இன்னொரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ரோமர் 1:10 ரோமர் 1:10, நீங்கள் ஸ்திரப்படுத்துவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய வரங்களை கொடுக்கும்படிக்கு. நீங்கள் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். உறுதியாக இருக்க, விசுவாசத்திலே உறுதியாக நிலைத்திருக்க நாம் அழைக்கப்படுறோம். விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்கும் போது தான் ஆண்டுடைய கரத்தில் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். விசுவாச வாழ்வில் அங்கே அலைக்கழிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான் இல்லையா? பல்வேறு விதமான போதனைகள் இந்த காலத்தில் அது ஒரு பக்கம் அலைக்கழிப்பை உண்டு பண்ணுகிறது. நம்முடைய வாழ்வின் பல்வேறு விதமான சூழ்நிலைகள், எதிர்பாராத பிரச்சனைகள், கஷ்டங்கள் இல்லையா, இவையெல்லாம் நமக்கு ஒரு அங்கே பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது. ஆனால் சுவிசேஷம் நம்மை ஸ்திரப்படுத்துகிறது. நாம் ஸ்திரப்படுத்தப்பட்ட மக்களாக நாம் வாழவும் பிறரை ஸ்திரப்படுத்தவும் நாம் அழைக்கப்படுறோம். அது ஒருபோதும் நாம் மறந்துடக்கூடாது இல்லையா? நாம் ஆண்டவருக்குள்ளாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும். மட்டுமல்ல, நாம் பிறரை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். சுவிசேஷம் அதற்காகத்தான். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தரப்பட்டுள்ள அந்த உன்னதமான சுவிசேஷத்தை நம்முடைய உள்ளத்திலே நாம் நாம் பதித்துக் கொள்வோம். நாம் ஸ்திரப்படுத்தப்படவும் பிறரை ஆண்டவருக்குள்ளாக நிலைநிறுத்தி அநேக மக்களை ஆண்டவருக்கென்று நாம் ஆதாயப்படுத்தவும், ஒரு நல்ல ஒரு சாட்சி உள்ள ஜீவியத்தை நாம் ஜீவிக்கவும், தனிப்பட்ட நபராக, சபையாக, சமுதாயமாக ஒரு மறுமலர்ச்சிக்கு நேராக நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள தேவன் தாமே உங்களுக்கு அருள் புரிவாராக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாம் நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீதங்களிலே 355வது பாடல், 200 ஆண்டு கீதங்கள் 355, கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 328, கீர்த்தனை 328, பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்தர் குலாம் கூடுவேன் என்ற பாடல். பாடுவே
ஜெபம் பண்ண கடவோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமை ஸ்தோத்திரிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். சகல பரிசுத்தவான்களின் திருநாளாகிய இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இறையரசின் வளர்ச்சிக்காக மேன்மைக்காக இந்த உலகிலே பணி செய்து உம்முடைய ராஜ்யத்தை அடைந்துள்ள மாபெரும் பரிசுத்தவான்கள் யாவருக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஒவ்வொருவருமே நீர் பரிசுத்தவான்களாக நீர் அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் கொடுத்துள்ள உன்னதமான ஸ்லாக்கியங்களுக்காக நன்றி. இந்த உலக வாழ்விலே பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகின்ற எங்கள் ஆண்டவராலே நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உணர்வோடு இந்த உலகத்தில் நாங்கள் செயலாற்றுகின்ற பாக்கியத்தை தாரும். விசேஷமாக ஆண்டவரே, இறையரசின் வளர்ச்சிக்காக எங்கள் ஆண்டுடைய திரு சித்தம் இந்த பூவுல்களை நிறைவேற்றப்பட எங்களை உடைய கரத்தின் கருவியாக ஆண்டவரை உபயோகப்படுத்தப்பட நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இரக்கம், கிருபை, தயவு எங்களை சூழ்ந்து வழி நடத்துவதாக. உம்முடைய மகத்துவமான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் மூலமாக இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட உன்னதமான சுவிசேஷத்திற்காக, நற்செய்திக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய நற்செய்தி பாவத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்குவதற்காக ஸ்தோத்திரம். சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தருவதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஸ்திரப்படுத்த வல்லமை உள்ள ஆண்டவரே ஒரு ஆற்றலாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நம் தேவனை கர்த்தாவே, இந்த உலக வாழ்விலே உம்முடைய மகத்துவமான நற்செய்தியை, உம்முடைய சுவிசேஷத்தை என்ற உள்ளங்களிலே ஆழ பதித்து அதன்படி நாங்கள் வாழ்கின்ற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. இந்த இந்திய நாட்டை ஆசீர்வதியும், மிஷினரி ஊழியர்களை கண்ணோக்கி பாரும். இந்த டயசிஸ் ஆசீர்வதியும், இந்த டோனாவூர் சேகரத்துக்காக, அத்தனை சபைகளுக்காக, அந்த குறிப்பாக வெளியிடங்களில் உள்ள அந்த சபையின் பிள்ளைகளுக்காக நன்றி. விசேஷமாக ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே பல்வேறு இடங்களிலே இருந்தும் பல்வேறு நாடுகளிலே இருந்தும் இணைந்துள்ள தேவ ஜனங்களுக்காக நன்றி. அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க மன்றாடுகின்றோம். 2020 அக்டோபர் முழுவதும் எங்களை பாதுகாத்தமைக்காக நன்றி. இந்த புதிய மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாக அமைய வேண்டும் என்று தாழ்மையோடு நான் ஜெபிக்கின்றோம். உங்களுடைய பலத்த கருத்துக்குள்ளே எங்களை நாள் ஒப்பு கொடுக்கின்றோம். சுவாமி, ஆண்டவரை உன்னதத்தின் நன்மையினால் எங்களை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று நான் மன்றாடுகின்றோம். இந்த சிறு பிள்ளைகளை கண்ணின் மணியைப் போல் நீர் பாதுகாத்து நீ வளர்த்து தாரும். படிக்கின்ற பிள்ளைகள் விசேஷ ஞானம், கிருபையை நீ சம்பூர்ணப்படுத்தி கொடுப்பீராக. இந்த வாலிப தம்பி தங்கியோட எதிர்கால வாழ்வுக்கான திட்டங்களை வகுத்து கொடும். திருச்சபையின் தாய்மா தகப்பன்மார் எல்லாரும் நீர் ஆசீர்வதியும். வயது முதிர்ந்த மக்களுடைய பலவீனங்களில் நம்முடைய பலன் தாங்குவதாக சோத்தோடு பலத்தோடு தீர்காயுளோடு நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து ஆண்டு கொள்ளும். ஆண்டவர், இந்த கொரோனா தொற்று நோயினாலே ஆண்டவரே யாரும் பாதிக்கப்படாதபடி கர்த்ததாமே இறங்கி மகத்துவமான காரியங்களை செய்து நிறைவேற்றி நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், முன்னணியில் நின்று உழைக்கின்ற மருத்துவர்கள், தாதியர்கள், ஆண்டவரே இன்னுமாக துப்புரவு தொழிலாளிகள் என்று ஒவ்வொருவரையும் கிருபையாக நீர் கண்ணோக்கி பார்க்க மன்றாடுகின்றோம். நாங்களும் பொறுப்புள்ள நல்ல குடிமக்களாக ஆண்டவரே என்ற பங்களிப்பை நிறைவேற்ற தேவரி துணை செய்வீராக. இந்த புதிய மாதத்தின் நன்மையினால் திருப்தியாக்கும். நம்முடைய சமூகத்தை நோக்கி இந்த வேளையை ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் கிருபையாக நீர் வழி நடத்த சுவாமி. தேவனை கர்த்தாவே, இந்த நாட்களிலே ஆண்டவரே இந்த ஆராதனைகளிலே இனிமையான பாடல்களை பாடி ஆராதிக்கின்ற என்னுடைய பாடல் குழுக்களுக்காக நன்றி. என்னுடைய பாய்ஸ் ஸ்கொயர், கேர்ள்ஸ் ஸ்கொயர் ஆண்டவரே அதை நடத்துகின்ற நம்முடைய பிள்ளைகள் யாவருக்காக நன்றி. எல்லாரையும் ஆசீர்வதியும். நான் இசைந்து இணைந்து பாடுகிற பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை நீ தந்திருக்கிறீர். நன்றியோடு நம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. தேவனை கர்த்தாவை மீண்டுமாக துதி செலுத்துகின்றோம். எல்லா திருச்சபைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்பு தேவனை கர்த்தாவே, அனைத்து சபைகளும் கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தின அனைத்து சபைகளையும் தேவனை கர்த்தாவே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் மன்றாடுகின்றோம். இந்த பரிசுத்த நாமம் எங்களுடைய வாழ்வில் என்றும் மகிமை அடைவதாக. நீர் அழைத்த அழைப்பிற்கு நான் என்று உண்மை உள்ள மக்களாக இந்த உலகத்தில் வாழ்கிற பாக்கியத்தை நீர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் நான் செபிக்கின்றோம். நினைப்பதற்கு வேண்டிக் கொள்ளும் அதிகமாக நன்மைகளை கிருபையாக எங்கள் வாழ்வில் தந்து இந்த புதிய மாதத்தை எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்றும் ஆண்டவரே, உம்முடைய பேரன்பை ருசித்திருக்கின்ற நாங்கள் அநேகமாயிரம் மக்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நான் வாழத்தக்கதாக உடைய கிருபின் கர்மங்களை தாங்கி வழிநடத்திட வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர்.
நிறைவு கீதமாக கீதங்களிலே 482வது பாடல் பாமாலை 315, கிறிஸ்து சபை பாமாலை 315, 200 ஆண்டு கீதங்கள் 482, அன்போடு எம்மை போஷிக்கும் பெத்தேலின் தெய்வமே என்ற பாடல். ஜெபம் செய்வோம். எங்கள் கன்மலையும் எங்கள் மீட்பருமாய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே பிரீதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. யாவ் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.